திருச்சி லோக்சபா திமுக கூட்டணி கட்சி வேட்பாளர் மதிமுக துணை பொதுச் செயலாளர் துரை வைகோ வேட்புமனு தாக்கல் செய்தார். அதைத் தொடர்ந்து அவர் செய்தியாளர்களை சந்தித்தார். திருச்சியில் நேற்று நடைபெற்ற வேட்பாளர் அறிமுக கூட்டத்தில் தந்தை வைகோவின் உடல்நிலை மற்றும் சின்னம் தொடர்பாக துரை வைகோ உணர்ச்சி பொங்க பேசி கண்ணீர் விட்டு அழுதார். ஒரு சூழ்நிலை வரேன் அரசியலுக்கு வரேன். எங்க கட்சிக்காரங்கெல்லாம் உடற்கட்டாயமா இழுத்து வந்து என்ன அரசியல் கொடுத்தாங்க. நான் இப்படி ஒரு பெரிய வேட்கையோட ஒரு ஆசையோட அரசியல் இருக்கிறேன் அப்படிங்கிற கிடையவே கிடையாது, உண்மையே கிடையாது. மனசு சொல்றேன். எல்லாருக்கும் ஒரு அப்பாக்கள் இருக்கும், எல்லாருக்கும் தந்தை இருக்கு. அந்த தந்தைக்கு ஒரு தலைவரும் வந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறோம். நல்லா எங்க அப்பா ஒரு சகா எனக்கு தலைமை வந்து அப்ப எங்க அப்பாவுக்கு தலைமை வந்த அரசியலுக்கு வந்தேன். எம்பி சென்ற முறை சட்டமன்ற தேர்தலில் அப்போ சாத்தூர் தொகுதியில் கேட்கும் போது நம்முடைய முதலமைச்சரான தளபதி வைகோ மகன் கேட்கிறான், அவருக்காண்டி கேட்கிறார். உடனே தொகுதியை மாற்றி கொடுத்து போட்டி சாத்தூர் கொடுத்தாங்க. அப்போ கூட நம்ம வாங்கிட்டு டாக்டர் ரங்கநாதன் சகோதரர் கொடுத்தாங்க. அது தொடர்பாக செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு துரை வைகோ பதிலளித்தார். அதை கேட்ட திமுக உடன்பிறப்புகள் சின்ன பப்பா போல நேற்று பேசி எழுதார். இன்று வைகோவையே மிஞ்சும் அளவுக்கு அப்பப்பான பொடி வச்சு பேசுறாரே என முணுமுணுத்தனர். எனக்கு தெரியுது ஒன்னே ஒண்ணுதாங்க, வெற்றி வெற்றி வெற்றி. அந்த இலக்கை நோக்கிய பயணம், மக்கள் ஆதரவை நான் பெற வேண்டும். அதன் பின் மக்களின் நம்பிக்கைக்கு ஏற்ப நான் செயல்பட வேண்டும். இது தவிர வேற எதுவும் எனக்கு தற்சயமா மனசுல எதுவும் கிடையாது. இப்ப நேற்று நடந்த சம்பவம் வந்து திமுக மதிமுக தொண்டர்களிடையே ஒரு சின்ன ஒரு கசப்பு ஏற்படுத்தி அதெல்லாம் ஒண்ணு கிடையாது. அதெல்லாம் நான் பேசுகிறேன். அதெல்லாம் ஒண்ணு கிடையாதுங்க. இது வந்து உணர்வுகள் உணர்ச்சிகள், அதுல எல்லாம் மனிதர்கள் எல்லாம் இருக்கதான் செய்யும். அதே நேரத்துல நாங்க எல்லாருமே இன்னைக்கு பாக்குறீங்க, திராவிட முன்னேற்ற கழகத்தின் அடையாளங்களும் இங்க பாக்குறீங்க, பக்கத்துல இருக்க எல்லாமே பாக்குறீங்க. எல்லாம் நேரம் என்ன, இன்னைக்கு காலையில என்ன என் கூட நான் வீட்டுக்கு போயிருந்தேன், அவருடைய வாழ்த்துக்களை வாங்கினா என் கூட வந்தாரு. கடைசி வரைக்கும் இருந்து கேட்டு வரைக்கும் வந்து என்ன வழி அனுப்பிச்சுட்டு வந்தாரு. அவரின் மகனை போல என்னை பாவித்து நீ வெற்றி பெற்று நன்றாக வர வேண்டும் என்று என்னை வாழ்த்தினார். அதனால வந்து நீங்க சொல்ற மாதிரி கிடையாது. நாங்க வந்து தேர்தல் பரப்புரை ஆரம்பிச்சு எங்களுடைய கவனப்பட அதுலதான் நாங்க போவோம்.